அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இரட்டை இலை சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மறு ஆய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த மறு ஆய்வு மனு எதனால் தாக்கல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பின்னோக்கி நம்ம பார்த்தாகணும். திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனுவை கொடுக்குறாரு. அந்த புகார் மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுது. அதிமுகவில் நீயா நானா போட்டி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்குது. அதிமுகவினுடைய மூல வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த மூல வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படி சொல்லி தான் அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் இதை கண்டுக்கிறல திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றம் போகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு அமர்வுகள் நீதிபதிகளில் விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, இந்த 4 வார காலங்களில் நாங்கள் விசாரணை நடத்தி அதை நாங்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க, இந்த சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே இதில் யார் யார் இரட்டையில் வழக்கு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. ஐயா ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, கேசி பழனிசாமி, புகழேந்தி, சூரியமூர்த்தி எல்லாத்துக்குமே நோட்டீஸ் அனுப்பி ஒரு விசாரணையும் நடந்து முடிஞ்சிருச்சு. 2024 டிசம்பர் 23, 24ஆம் தேதியில் ஒரு விசாரணையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை தேர்தல் ஆணையம் நடத்திட்டாங்க. அதில் ஐயா ஓபிஎஸ் அவர் கூடுதலாக ஒரு பதிவு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கட்சி கொடி, இரட்டை இலை சின்னம் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாது. 2026 டிசம்பர் வரைக்கும் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய பதவிக்காலம் இருக்குது. அதை நான் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஒரு பதில் மனுவையும் தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ இதற்கு இடையிலே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் போயிட்டார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கு வேற விசாரணை நடத்துகிற சொல்லி தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு வேற நிலுவையில் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார், சென்னை உயர்நீதிமன்றம் போய் அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடைக்கால தடையை வாங்கிட்டு வந்துட்டார். இந்த இடைக்கால தடையை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த மேல்முறையீடு பண்ணும்போது அது விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கு மற்றும் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம், உங்களுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தலையிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவை இடைக்கால தடையை நீக்கி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகி போச்சு. அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாற்றி தான் நம்ம பொதுச் செயலாளர் வந்திருக்கோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை பறித்து தான் நம்ம பொதுச் செயலாளர் வந்திருக்கோம். இதையெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் இருக்க முடியாது, இரட்டை இலை சின்னமும் நம்ம கைக்கு கிடைக்காது அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறாரு, இப்போ மறு ஆய்வு மனு சென்னை உயர்நீதிமன்றத்திலே போட்டிருக்காரு. அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி இதை விசாரணை நடத்தணும், திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்கோடு இணைத்து இதை விசாரணை நடத்தணும்னு சொல்லி தான் ஒரு மறு ஆய்வு மனு போடுறாரு. இதுக்கு காலதாமதம் ஏற்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த மனு போடுறாரு. மனு விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, இதை விசாரணைக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸுக்குன்னு ஒரு நம்பர் போடுவாங்க இல்லையா, அதை விசாரணைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா, திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது சுதந்திரமாக தனியாக செயல்படுது. அதோடு சேர்ந்து இந்த தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின்படி ஒரு விசாரணை நடத்தணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிக்கலாம். இதையும் ஒத்து சேர்ந்து நீங்கள் விசாரணை நடத்திட்டாங்க அப்படின்னா இது ஒரே வழக்காக போயிடும், இது பிரித்து நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மறு ஆய்வு மனு போட்டிருக்காரு. இரட்டை இலை சின்னம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொதுச் செயலாளர். இரட்டை இலை சின்னம் நம்மளை விட்டு கடந்துருச்சு அப்படின்னா அந்த பொதுச் செயலாளராக இருந்து நமக்கு எந்த விதமான புண்ணியமும் இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறு ஆய்வு பண்ணுறாங்க. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி பேரா 15 பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்சி இரண்டாக நேராக பிளவுபட்டுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சின்னத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சின்னத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதிமுக 2 பிளவாக தான் இருக்குது. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி இந்த சூரியமூர்த்தியினுடைய வழக்கோடு சேர்ந்து இதையும் விசாரிக்கணும்னு சொல்லி தான் அந்த மறு ஆய்வு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.